ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா கிரிப்டோ கரன்சிஸ் பிட்காயின். கிரிப்டோ கரன்சிஸ்னால் என்ன, பிட்காயின்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். சில டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகே, லெட்ஸ் கோ, வீடியோக்குள்ளே போகலாம். கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க, டிஜிட்டல் மணி. இப்போ நம்ம மணியை எப்படி எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இதுவும். ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோன்றத ஒரு சின்ன டைட்டில் மாதிரி பார்த்துருவோம். நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு பண்டமாற்று முறையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை, அரிசி வச்சுருந்தீங்கன்னா கோதுமை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், பருப்பு வேணும்னா பருப்பை கொடுத்துட்டு நீங்கள் அரிசியை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து அந்த எக்ஸ்சேஞ்சஸ் கொஞ்சம் மாறி கோல்டில் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை நீங்கள் கொடுத்து உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் காயின் மோடில் வந்துச்சு, நாணய மோடில் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன நாணயங்களை கொடுத்து, பெரிய நாணயம் அந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி ரூபாய் நோட்டு, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 100 ரூபா, இப்போ 1000 ருபீஸ் வரையும் வந்துச்சு. இந்த மாதிரி ரூபாய் நோட்டு மூலமாக எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து செக்கு. இப்போ நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா பேங்க் மூலியமாக நீங்கள் வேறு யாருக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா காசோலை செக்கு மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், இன்டர்நெட் பேங்கிங் சொல்லிட்டு நம்மளுடைய டிரான்சாக்ஷன் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சஸ் இந்த மாதிரி தான் மாறி இருக்கு. அதில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் ஆகிருக்கோம் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் மூலமாக. கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் மணிங்க, ஒரு விர்ச்சுவல் மணி. அந்த கரன்சிஸை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் தான் அந்த விர்ச்சுவல் மணின்றது சொல்லிகிட்டே இருக்கோம். லைக் பேடிஎம், கூகுள் பே, இந்த மாதிரி வேலெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த வேலெட்டில் நம்ம மணியை அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஷாப் போகிறீங்க, ஏதாச்சும் திங்ஸ் எதுவும் நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் டேரெக்டாக மணியாக யூஸ் பண்ணாமல் உங்கள் பேடிஎம்மில் இருக்கிற வேலெட்டையும் கூகுள் பேயில் இருக்கிற மணியை அப்லோட் பண்ண மணியை நீங்கள் அந்த கடைக்காரர் யூஸ் பண்ணுற கூகுள் பே வேலெட்டுக்கு இப்போ நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் இப்போதைக்கு டிஜிட்டலாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை இப்போ நம்ம பார்த்துலாம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எந்த மாதிரி மெத்தடாலஜிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் தான் அந்த கிரிப்டோ கரன்சிஸே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதை கண்டுபிடிச்சது யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? இது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. பிளாக் செயின், அது என்ன பிளாக் செயின்னா, இப்போ நம்ம ஒரு 500 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டைரெக்டாக அந்த 500 ருபீஸ் ஃபஸ்ட்டு பேங்க் போகும். பேங்க் போய் அது பேங்க்லேருந்து வெரிஃபை ஆன பிறகு தான் அது உங்களுக்கு வரும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த 500 ருபீஸ் ஒரு இடத்துல வெரிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மணியை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு. ஆனால் பிளாக் செயின் மூலமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த கேப்பில் ஃபண்டை வெரிஃபை பண்ணுறது ஒரு ஆள் மட்டும் பண்ண மாட்டாங்க. 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் வெரிஃபை பண்ணுறாங்களான்றத அந்த ஹேக்கர்ஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் மைனிங்னு சொல்லுவாங்க. இதனால நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக பில் பண்ண நம்மளால் முடியும். இது ஒரு சப்ளை செயின் டிரான்சாக்ஷன் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த வெரிஃபை பண்ணுற இடத்துல ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண முடியாதனால இந்த காயின் வெரி வெரி சேஃப் அண்ட் செக்யூருங்க. யாரும் எப்போ வேணுனாலும் யாருக்கு வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணாதனால இந்த மணியோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்னென்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ சேஃபாக பண்ணுறதுக்கு, நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு அந்த மணியை மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இது தாங்க கிரிப்டோ கரன்சிஸோட ஃபங்க்ஷன். என்னடா அவன் அப்போ கிரிப்டோ கரன்சிஸை பற்றியே சொல்கிறானே தவிர பிட்காயின்னு ஒன்று இருக்கே, அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே நீங்கள் நினைப்பீங்க. அந்த கிரிப்டோ கரன்சிஸில் ஒரு டைப் ஆஃப் கரன்சி தான் பிட்காயின். கிட்டத்தட்ட கிரிப்டோ கரன்சிஸில் பிட்காயின் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி 4000க்கு மேற்பட்ட 4000க்கு மேலே கரன்சிஸ் ரன் ஆகுது. டெய்லி 24 ஹவர்ஸாக கரன்சிஸ் ரன் ஆகுது. ஆனால் இந்த பிட்காயின் மூவ்மெண்ட்டை வச்சு தான் மற்ற எல்லா காயினுமே மூவ்மெண்ட் ஆகிறனால பிட்காயினோட வேல்யூ தான் இப்போ
30 lakhs வரையும் போயிட்டுருக்கு. கிரிப்டோ கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சிலே நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய வேலெட் இருக்குது. காயின் சுவிட்சு, ட்ரஸ்ட் வேலெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வேலெட் இருக்குது. அதே மாதிரி bitBNSன்னு சொல்லிட்டும் இந்தியன் வேலெட் இருக்குது. அதுலேயும் நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சிஸ்னால் என்ன, பிட்காயின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இதனால் என்னென்ன யூஸ் இருக்குது, இந்த பிட்காயினால் என்னென்ன யூஸ் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலான்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஒரு வேலெட்டில் இருந்து இன்னொரு வேலெட்டுக்கு நீங்கள் ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்கள் எப்படி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் ஆகுன்றதை இனி நம்ம வரப்போகிற வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.